வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மொத்தமாக 2 படங்கள். ஒன்று வந்து மிஸ்ட்ரி த்ரில்லர் ஏரியாவில், இன்னொன்று வந்து ஹாரர் படம். ஒன்று தமிழ் டப்பிங்கில் இருக்குது, இன்னொன்று கிடையாதுப்பா. ஸோ ரெண்டுத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து தமிழ் டப்பிங்கில் இருக்குங்கிறனால மிஸ்ட்ரி த்ரில்லர் படத்தை ட்ரை பண்ணுது. த அக்லிங்கிற கொரியன் படம். இது பிரைமில் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணி விட்டுருச்சு. படம் முடிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே இதை ப்ராசஸ் பண்ணி பார்க்கும்போது பாவம் அந்த கேரக்டர் சுற்றி ஏன்டா எப்படிலாம் நடந்திருக்குங்கிற மாதிரி ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. அந்த படத்தோட கனெக்ட் ஆகிட்டேன். இந்த படத்தோட கதையை வந்து நான் ஸ்பாய்லரே இல்லாமல் சொல்கிறேன். வெறும் ஒரு கேரக்டரை பற்றி தெரிஞ்சிக்க, இது வந்து இன்வெஸ்டிகேட் கூட கிடையாது, இன்டர்வியூ மாதிரி அவங்கள பற்றி தெரிஞ்சிக்க கொஞ்சம் கொஞ்சமாக போவாங்க. அந்த கேரக்டரை பற்றி என்ன தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்க யார், எப்பேற்பட்டவங்க, அவ்வளோதான் இந்த ஒட்டுமொத்த படமே. அண்ட் இந்த டைட்டிலுக்கான ரீசன், அந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே இந்த படம் உங்களுக்கு நல்லா கனெக்ட் ஆகிடும். அண்ட் எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டுங்கிற மாதிரி இந்த மிஸ்ட்ரி த்ரில்லர் படத்தில் இருக்குது. பட் ஆனால் வந்து அந்த ட்விஸ்ட்டை கண்டுபிடிச்சிருவீங்க. நான் வந்து ஓப்பனிங்கே சரி ஓகே இதுவாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் பார்த்தா அந்த ட்விஸ்ட்டு தான் இருக்குது. ஏன்னா இப்போ கொரியன் படங்களில் இதை விட கொடூரமான ட்விஸ்ட்டு ஏகப்பட்டதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அதனால் இந்த ட்விஸ்ட்டு ஒன்றும் அவ்வளோ பெரிய ட்விஸ்ட்லாம் இல்லை. பட் இது ட்விஸ்ட்டு அப்படிங்கிறத தாண்டி இந்த படம் வந்து அந்த கேரக்டரோட கனெக்ட் பண்ணுறது அது நல்லா பண்ணுச்சு. இது ஒரு ஸ்லோபன் மூவி, பொறுமையாக தான் பிக்கப் ஆகும். அண்ட் முக்கியமாக கண் பார்வை இல்லாத ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டருடைய பேக் ஸ்டோரி ப்ளஸ் அவருடைய பர்ஃபார்மன்ஸு சில இடங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே நீட்டாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த படம் முழுக்க எல்லார் மேலேயும் கோவம் வரும். அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் அப்படியே நமக்கே டென்ஷன் ஆகும். அண்ட் சில நெகட்டிவ்ஸ்னு பார்த்தாக்க சில இடங்களில் வேணும்ட்டே இவங்க திட்டணும்னு வச்ச மாதிரி இருந்துச்சு. அதாவது சில இடங்களில் ஓகே நார்மலாகவே அவங்க அப்படி தான் ட்ரீட் பண்ணுறாங்க, அந்த கேரக்டர் இப்படி தான் பார்க்குறாங்கன்னு திட்டுறது ஓகே. சில இடங்களில் வேணும்ட்டே அன்வான்டாக அவங்க திட்டிகிட்டு இருந்த மாதிரி சில இடங்களில் ஃபீல் ஆச்சு. அதே போல் இவங்க சொல்ல அதை விஷுவலாக நமக்கு காட்டும் போது அந்த கதையோட என்ன நினச்சி எது நினச்சிங்கிற மாதிரி கனெக்ட் ஆகிடுவோம். ஆனால் ஸ்டார்டிங் ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் இவங்க ஒருத்தராக பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அண்ட் இது வந்து இன்வெஸ்டிகேட் மோடு கூட இல்லையா, அதனால இன்டர்வியூ பார்க்குற மாதிரி அடுத்தடுத்து பேசிக்கிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் டல் அடிச்சது. எங்கேருந்து விஷுவலாக காட்ட ஆரம்பிச்சாங்களோ அங்கே கனெக்ட் ஆகிடுவீங்க. கடைசியாக முடிச்ச விதம் வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணி விட்டுருச்சு. அண்ட் இதில் 18+ சமாச்சாரங்கள்லாம் இருக்குமானா ஒரு சில ஃபோட்டோஸும் கொஞ்சம் ஓப்பனாக காட்டிருப்பாங்க. அந்த ஏரியா மட்டும்தான், மற்றபடி அந்த மாதிரி சீன்ஸ் இல்லை. பட் அந்த ஃபோட்டோஸ் கொஞ்சம் ஓப்பனாக இருக்கும். அந்த ஏரியா மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது. அந்த இடம் மட்டும் 18+. மற்றபடி இது வந்து ஒரு ஸ்லோபன் மூவி. முக்கியமாக மிஸ்ட்ரி த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு கட்டாயமாக சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ட்விஸ்ட் இருக்குது. ஆனால் சில பேர் அதை கண்டுபிடிச்சிருவீங்க. எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டுங்கிற மாதிரி ஃபீல் ஆகாது. மற்ற கொரியன்ஸ் படங்கள்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அண்ட் இந்த படம் கட்டாயம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக அதாவது இந்த படத்தில் அந்த கேரக்டர் ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா, அந்த கேரக்டரை போட்டு திட்டும் போது நமக்கு இங்கே ஃபீல் ஆச்சுன்னா படத்தோட கனெக்ட் ஆகிட்டோன்னு அர்த்தம் இல்லை. அந்த விஷயம் இந்த படத்தில் நடந்துச்சு. ரெண்டாவது படத்துக்கு போவோமா, ஹாரர் மூவி. இது வந்து தமிழ் டப்பிங்கில் கிடையாது, மட்பர்ன் அப்படிங்கிற மூவி. இது நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. இதில் கதை என்ன அப்படின்னாக்க, ஹீரோ வந்து இந்த கேமிங் கம்பெனியில் வேலை செய்கிறவர். அவர் வந்து இதுதான்ப்பா ரியலாக ஹாரர் சம்பவம் நடந்த இடம், பாழடைஞ்ச பங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்து அதை மொத்தமாக நம்ம அதையே கேமில் ரீக்ரியேட் பண்ணணுன்ற மாதிரி அந்த இடத்துக்கு வர. அப்படி அங்கே வந்துட்டு போனதுக்கு அப்புறமா இவர் வாழ்க்கையில் என்னென்ன ஹாரர் சம்பவங்கள்லாம் நடக்குதுங்கிறது தான் இந்த படம். இது வந்து ஒரு தைவான் படம். ஆக்சுவலாக தமிழ் டப்பிங்கில் விட்டுருக்கலாம், நல்லா இருந்துச்சு. இதில் தேவையான பயமுறுத்துகிற சமாச்சாரங்கள் அதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. ப்ளஸ் குட்டி குட்டி ஐடியாஸாக சில விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் ஒரு பொம்மை சார், அந்த ஒரு பொம்மை அது பண்ணக்கூடிய விஷயங்கள்ன்ற மாதிரி, அதாவது அந்த பொம்மையே பேய் அப்படின்னு சொல்ல வரல, அந்த பொம்மையை கொஞ்சம் பயங்கரமாக காமிச்சிருப்பாங்க. அதை சுற்றி இருக்கிற விஷயங்கள்லாமும் காமிச்சாலாம் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த பொம்மை கொஞ்சம் லைட்டாக திகில் கலப்போம். குட்டி குட்டி ஐடியாஸ், வெறும் இந்த பொம்மை இதை சுற்றி பேய் இதை சுற்றி அது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இவர் தான் இந்த கேமிங் ஏரியாவில் இருக்கிறார்ல, ஸோ அந்த கேமிங் ஐடியாவை வச்சும் இந்த கதைக்குள்ளே கனெக்ட் பண்ணதா கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கீங்கப்பா, நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்கன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. முக்கியமாக ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் அதில் வந்து ஓவராக போட்டு அது இதுங்கிற மாதிரிலாம் ஆக்காமல் அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனை கொஞ்சம் எஃபெக்டிவாக பண்ணியிருந்தாங்க. சில டிஸ்டர்பிங்கான விஷுவல்ஸும் இருக்குது. ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனை நல்லா பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட்டு வழக்கமாக இந்த மாய மந்திரம் அந்த விஷயங்களை வச்சே முடிப்பாங்கன்னு நினச்சேன். பட் அதுக்கு நடுவில் இந்த சென்டிமெண்ட்டு இந்த கேமிங் விஷயங்கள்ன்ற மாதிரி இன்னும் சில ஐடியாஸை வச்சு அதை கடைசியாக முடிச்ச விதம் கொஞ்சம் எமோஷனலாகவும் ஃபீல் ஆச்சு. அண்ட் முக்கியமாக இதில் அந்த எமோஷனல் கனெக்ட், எப்பா இவங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, சரி பண்ணிடணும், இவங்களை காப்பாற்றுருங்க அப்படிங்கிற விஷயம் வந்து ஃபீல் ஆச்சு. அதுவே பெரிய விஷயம். அதுவே கொஞ்சம் ஒர்க் ஆச்சுனாலே படத்தோட கனெக்ட் ஆகிடுவோமா, அப்படி எனக்கு இந்த படத்தில் கொஞ்சம் கனெக்ட் ஆச்சு. அண்ட் இதில் டிஸ்டர்பிங்கான விஷுவல்ஸுங்கிறது சிலதெல்லாம் இருக்கும். அதுவும் குழந்தை வச்செல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் டிஸ்டர்பாக ஆக்கி விட்டுரும். ஸோ அதனால் கொஞ்சம் டிஸ்டர்பிங்கான விஷயங்கள் இருக்கும், அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் உங்களுக்கு இதெல்லாம் நம்ம பார்த்தது தானே, இதெல்லாம் விஷயங்கள்லாம் தெரியும் தானேன்ற அதே ஃபார்மேட்டில் தான் வரும். பட் அதை தாண்டி கொஞ்சம் இன்னும் சில விஷயங்கள்லாம் ஆட் பண்ணதெல்லாம் நல்லா இருந்துச்சு. எனக்கு என்ன இன்னும் அந்த மந்திரக்கட்டு போடுறவர், இந்த மாயாஜாலம் பண்ணுறவர், அவரோட விஷயங்கள் கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலாக எப்பா இதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குதுப்பாங்கிற மாதிரி காமிச்சிருக்கலாம். அந்த கேரக்டர் கொஞ்சம் மேலோட்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் நார்மலாக தான் ஃபீல் ஆச்சு. அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனும் இதை சமாளிச்ச விதமாக எனக்கு ஒர்க் ஆச்சு. ஸோ ஓவரால் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஹாரர் படம் ட்ரை பண்ணதுனால நல்லா இருக்குதுப்பா. அங்கங்கே லைட்டாக பயமுத்துனீங்க, பட் டிஸ்டர்பிங்கான விஷயங்களுமே இருந்துச்சு. ஓவரால் ஒரு ஹொர்த்தான ஹாரர் படம் தான். ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படம், ஒரு ஹாரர் படம், இந்த காம்போலாம் ரேராக தான் சீக்கும். ஸோ ரெண்டுத்தையுமே பேக் டு பேக் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த ரெண்டுமே பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இதில் 18+ சமாச்சாரங்கள் இல்லை, ஆனால் டிஸ்டர்பிங்கான விஷயங்கள் இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 2 படங்களுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே சோடா புட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பை.